இலங்கையில் அரங்கேறிய போர்க்குற்றங்கள், ஜெர்மனியில் அனுரவுக்கு காத்திருக்கும் பேரெழுதம், மாகாண சபை தேர்தல்கள் குறித்து அனுரு தரப்பிடமிருந்த வெளியான தகவல், தமிழரசின் யாழ் மாநகர சபையின் மேயராக்கும் மதிவதனி, CVK சிவஞானம் அறிவிப்பு, வெற்று சவடால்களுக்கு அஞ்ச மாட்டோம், இலங்கை தமிழரசு கட்சிக்கு டெலோ பதிலடி, நைனிதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் பாதணியோடு பிக்கோ, கிளம்பும் விமர்சனம், நாட்டில் மோசமடையும் வானிலை, வெளியானது சிவப்பு எச்சரிக்கை, ரஷ்யாவின் பேரிழப்பு, உக்ரைன் வெளியிட்ட அதிர்ச்சிகர அறிக்கை, பிரித்தானியாவில் குடும்ப விசா பெற காத்திருப்போருக்கு ஓர் மகிழ்ச்சி தகவல். யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபை மேயர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது. இதன்போது யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரும், யாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இமானுவேல் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் யாழ் மாநகர சபைக்கான மேயர், துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஜேர்மன் வலியுறுத்த வேண்டும் என ஜெர்மனிக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப் ரிஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் உத்தியோகபூர்வ விஜயமாக ஜேர்மன் செல்ல உள்ளார். இந்த நிலையில் ஜெர்மனிக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப் ரிஷ் அறிக்கையொன்றினூடாக இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையின் உள்நாட்டு போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பொறுப்புக்கூறலின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதுடன் சாட்சிய சேகரிப்பு செயல்முறையையும் நிறுவியுள்ளது. எனினும் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கமும் இதுவரையான செயற்பாடுகளை பொறுத்தவரையில் அதன் முந்தைய அரசாங்கங்களிடமிருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை. இதன்படி போர்க்குற்றங்களில் தொடர்புடைய முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பாதுகாத்து பேரவையின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ளது. 30 வருட யுத்தத்தின் போது கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் யுத்தத்தின் இறுதிக்கட்டங்களில் அரச படைகள் பொதுமக்களை தாக்கியதுடன் சிலரை வலுக்கட்டாயமாக காணாமலாகியுள்ளனர். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஜெர்மனி விஜயத்தின் போது பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அவரை ஜேர்மன் அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நைனி நாகபூசணி அம்மனின் ஆலயத்தில் பீக்கு மற்றும் தென்னிலங்கையிலிருந்து வந்த சிலர் பாதணியோடு சென்றமை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. கடல் கடந்த லட்சம் மக்களுக்கு அருள் பாலிப்பவள் நாகபூசணி அம்மன். இந்த ஆலயத்தில் புனிதம் பேணப்பட வேண்டும் என்பது நியதி. தமிழ் மக்களின் புனித இடத்தில் பீக்கு ஒருவரும் தென்னிலங்கையிலிருந்து வந்த சிலரும் இவ்வாறு நடந்து கொள்வது ஏற்கக்கூடியதல்ல என விசனம் தெரிவிக்கின்றனர் இந்துக்கள். நீண்ட பெரும் வரலாற்றை கொண்ட நைனி நாகபூசணியின் புனிதத்தன்மை தொடர்ந்து பேணப்பட வேண்டியதும் அவசியம் என இந்துக்கள் வலியுறுத்துகின்றனர். ஆணவத்தை விடுத்து அரவணைப்பே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் கோட்டை விடுகின்றது தமிழரசு கட்சி என செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலான டெலோ அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியுடனான சந்திப்பு தொடர்பில் டெலோ வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல தடவைகள் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டன. இதன்பின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இது சாதாரணமாக ஏற்படுத்தப்படவில்லை. பல விட்டுக் கொடுப்புகள், அரவணைப்புகளின் அடிப்படையில் தான் சாத்தியமானது. இதன்பின் தோன்றிய அரசியல் சூழ்நிலை மாற்றங்களில் வன்னி நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் சபைகளை வலுப்படுத்துகின்ற நிலைப்பாடு பற்றி பேசவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதன் பிரகாரம் திங்கள் மதியம் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அலுவலகத்தில் அக்கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரனுடன் சந்திப்பு நடைபெற்றது. அதன்போது வன்னியின் அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட வேளையில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கின்றதோ அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் அமையும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடாத்துவது குறித்து அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் முடிவு எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் பிரபா ருவான் இதனை அறிவித்துள்ளார். எல்லை நிர்ணய செயல்முறை போன்று தீர்க்கப்படாத சட்டம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களே இதற்கான காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சவால்கள் போதுமான அளவு தீர்க்கப்பட்டு உள்ளூராட்சி சட்ட கட்டமைப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை தேர்தல்கள் நடாத்தப்படாது என்று பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி முன்னாள்
அமைச்சர் சைபர் முஸ்தபா மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான எல்லை நிர்ணய அறிக்கையை சமர்ப்பித்து பின்னர் அதனை நிராகரித்திருந்தார். இதன் விளைவாக அரசாங்கம் இப்போது பழைய தேர்தல் முறைக்கு திரும்புவதையும் மாகாண சபைகளை எல்லை நிர்ணயம் செய்வதையும் பரிசீலித்து வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது இன்று பிற்பகல் 2:30 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சிலாபத்தில் இருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக சிலாபத்தில் இருந்து புத்தளம் பின்னர் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுமாறு மீனவ மற்றும் கடல்சார் சமூகங்களுக்கு மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டனில் பணி செய்யும் வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் சேர்ந்து வாழ அழைக்க விரும்பினால் அவர்களது ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான விதிகள் மீண்டும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசின் கீழ் இந்த வருமான வரம்பு 29,000 பவுண்ட்ஸாக நிர்ணயிக்கப்பட்டதுடன் அதை 38,700 பவுண்ட்ஸாக உயர்த்தும் திட்டமும் முன்மொழியப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய லேபர் அரசு இந்த விதிகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புலம்பெயர்தல் ஆலோசனை குழு வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்தினரை அழைக்கும் விண்ணப்பதாரர்களுக்கான ஆண்டு வருவாய் அளவு 23,000 பவுண்ட்ஸ் முதல் 25,000 பவுண்ட்ஸ் வரை இருக்கலாம் என பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரை நடைமுறைக்கு வந்தால் பலர் குடும்பத்துடன் வாழும் வாய்ப்பு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைன் மீது நடைபெற்ற படையெடுப்புக்கு பின்னர் ரஷ்யாவின் மனித இழப்புகள் தற்போதைய நிலவரப்படி 1 மில்லியனை நெருங்குகின்றன என்று உக்ரைனிய ராணுவம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ஆயுதப்படையின் பொதுப்பணியாளர் குழுவின் அறிக்கைகளின்படி தற்போது வரை 99,08,080 ரஷ்ய வீரர்கள் போரிடும் திறனை இழந்துள்ளனர். இதில் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் போன்ற அனைத்து வகையினரும் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அத்துடன் ரஷ்யாவின் ராணுவ தளவாட இழப்புகளும் பாரிய அளவில் பதிவாகியுள்ளன. உக்ரைன் தரவுகளின்படி சுமார் 11,000 டாங்கிகள், 40,000 ட்ரோன்கள், 30,000 பீரங்கி அமைப்புகள் என முக்கியமான தளவாடங்கள் இழக்கப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கைகள் போர் நிலவரத்தின் கடுமையையும் ரஷ்ய படைகள் சந்தித்து வரும் பெரும் சவால்களையும் வெளிப்படுத்துவதாக கூறப்படுகின்றது.